ஒரு பேச்சுல ஒரு நொடியில அவங்க ஏன் என்கிட்ட அப்படி சொன்னாங்க அப்படின்னு உங்க மனசு உங்களை உறுத்துதா? அவங்க சத்தமா திட்டவும் இல்லை, ஆனா அவங்க பேச்சுல டோன்ல ஒரு சின்ன மாற்றம், ஒரு புன்னகை, ஒரு கண் பார்வை உங்களை மிகவும் சிறியவங்களாக, மதிப்பு இல்லாதவங்களாக உணர வைக்குதா? இதத்தாங்க உளவியல்ல சப்டில் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த நவீன காலகட்டத்துல இது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனா நிறைய பேர் இத கவனிச்சிருக்கவே மாட்டாங்கங்க. இது தொடர்ச்சியா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருந்தா அவங்களுடைய சுயமரியாதையை, சோசியல் வேல்யூவை இது படிப்படியா அரிச்சு எடுத்துரும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாதுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. நான் சுதா. நாம இன்றைக்கு இந்த காணொலியில மைக்ரோ டிஸ்ரெஸ்பெக்ட் பற்றி தாங்க பார்க்க போறோம். இத நாம எப்படி கண்டுபிடிச்சு எப்படி தடுத்து நிறுத்துவது அப்படிங்கறத பற்றியும், அதற்கப்புறம் நாம நம்முடைய சோசியல் வேல்யூவை படிப்படியா எப்படி உயர்த்துவது அப்படிங்கறத பற்றியும் தாங்க பார்க்க போறோம். ஆனா இந்த காணொலியின் கடைசியில நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக்க சொல்லித்தர போறேன். இதத்தான் உளவியல்ல இன்விசிபிள் வால் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நீங்க கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இத கடைபிடிச்சா உங்களுடைய சோசியல் வேல்யூ படிப்படியா உயர்வதை நீங்களே உணர்வீங்க. சரி, கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த காணொலிக்குள்ள போலாமா? சரி, இப்ப நாம இந்த சப்டில் டிஸ்ரெஸ்பெக்ட், அதாவது மறைமுக அவமதிப்பை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கறத பாத்துடலாமா? உதாரணமா, இப்ப நீங்க குரூப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க பேச ஆரம்பிச்சதும் யாராவது ஒருத்தர் உடனே அவங்க போன் எடுத்து ஏதாவது நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லது நீங்க ஒரு ஆலோசனைய, ஒரு ஐடியாவை சொல்லிட்டு இருக்கும் போது, ஆமா அதெல்லாம் சரிதான், ஆனா இது அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியாவை முன்னுக்கு கொண்டு வர பாப்பாங்க. அல்லது நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே இப்படி நடந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கொஸ்டினை கேட்டுட்டு அதுக்கு நீங்க பதில் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சிரிப்பாங்க. அந்த சிரிப்புல ஒரு அப்பாவித்தனம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஆமா, இந்த 2026ல இது இன்னும் சொபஸ்டிகேட்டடா, மிகவும் தந்திரமா இருக்கு. எப்படின்னா, இப்ப டிஜிட்டல் ஐ ரோல், அதாவது முகத்திற்கு நேரா காட்டாம ஆன்லைன்ல அல்லது சாட்டிங்ல அலட்சியப்படுத்துவது. கால்குலேட்டட் டோன் ஷிஃப்ட், அதாவது திட்டமிட்டு குரல் தொனியை மாற்றுவது. இன்டென்ஷனல் லேட் ரிப்ளை, அதாவது வேண்டுமென்றே கால தாமதமாக பதிலளிப்பது. இவை எல்லாம் உங்களுடைய சோசியல் ஒர்த்தை டெஸ்ட் பண்ற கால்குலேட்டட் மூவ்ஸ் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த சப்டில் டிஸ்ரெஸ்பெக்ட், அதாவது மறைமுக அவமதிப்பை பார்த்ததும் உங்களை நீங்க நியாயப்படுத்த அல்லது விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே, அந்த செகண்ட்லயே நீங்க தோத்துட்டீங்க அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். ஏன்னா நீங்க ஜஸ்டிஃபை பண்ணும் பொழுது, நீங்க அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது நீங்க ஒரு டிஃபென்சிவ் மோட்ல இருக்கீங்க அப்படிங்கறதாங்க அர்த்தம். இது உங்களுடைய பவரை குறைக்குது. அவங்க சொன்ன சப்டில் அட்டாக்க வேலிடேட் பண்றது மாதிரி, அதாவது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது மாதிரி ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மதிப்பை நீங்க வார்த்தைகள்ல நிரூபிக்க முயற்சி பண்ணா உங்களுடைய மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே தான் போகும். சரி, இப்ப நாம பார்க்க போறது மாஸ்டரிங் த இன்விசிபிள் வால் டெக்னிக், அதாவது கண்ணுக்கு தெரியாத சுவர் தந்திரம். சரி, இத நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்திரலாமா? இப்போ முதலாவதா, ஒரு மைக்ரோ டிஸ்ரெஸ்பெக்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே பதில் சொல்லாதீங்க, ஒரு 3 செகண்ட் டிலே பண்ணுங்க. ரெண்டாவதா, உங்க முகத்துல கோபம், புன்னகை, சலனம், எக்ஸ்பிளனேஷன் இப்படி எதுவுமே இல்லாதது மாதிரி ஒரு நியூட்ரலான முகத்தை வச்சுக்கோங்க.
மூன்றாவதா உங்களுடைய உடல் மொழியை ஸ்ட்ரைட்டா கான்பிடண்டா வைங்க. பிறகு அந்த கான்வர்சேஷனை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போங்க, அல்லது ரொம்ப அமைதியா இருங்க. இந்த ஆக்டிவ் ஸ்டில்னஸ் தான், அதாவது அசைக்க முடியாத கம்பீரமான அமைதி அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்க கொடுக்கும். நீங்க அந்த இடத்துல ஒரு ரியாக்டிவ் பர்சனா இல்லாம ஒரு ஆப்ஜெக்டிவ் அப்சர்வரா, அதாவது வெளியிலிருந்து அந்த சூழ்நிலைய பார்க்கும் ஒரு நபரா மாறிடுவீங்க. அவங்க தங்களுடைய பவரை இழக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்டன்ஸ் அண்ட் த பவர் ஆஃப் ஆப்சன்ஸ், அதாவது திட்டமிட்ட இடைவெளி மற்றும் நாம அங்க இல்லாதிருப்பதின் வலிமை. இப்ப ஒரு நபர் தொடர்ச்சியா உங்களை மறைமுக அவமதிப்பு பண்ணுனா, நீங்க அவங்க முன்னாடி உங்களை குறைவா இருக்கிறது மாதிரி காட்டிக்காதீங்க. அப்புறமா உங்களுடைய அவைலபிலிட்டிய குறைச்சிக்கோங்க. உங்களுடைய அட்டென்ஷனை ஹை வேல்யூ விஷயங்களுக்கு மட்டும் கொடுங்க. அவர்களோட தொடர்பை அல்லது பேசுறத நெருக்கமா இல்லாம குறைச்சிக்கோங்க. தேவைக்காக மட்டும் பேசுங்க. அடுத்ததா பிரைவேட்டி இஸ் அத்தாரிட்டி, அதாவது சுருக்கமா பேசுவதே அதிகாரம். நீங்க உங்களுடைய வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டா உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். இப்படி நீங்க உங்களுடைய பவுண்டரிஸ செட் பண்ணும்போது அந்த டாக்ஸிக் மனிதர் முதல்ல குழப்பமடைவார். அதற்கு அப்புறம் அவர் இன்னும் உங்களை அதிகமா டெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுவார். ஆனா நீங்க ஸ்டோயிக்கா, அதாவது இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட மனநிலையோடு ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டரிஸோடு இருக்கும்போது அவர் ஒரு காலகட்டத்துல உங்களை தானாகவே மதிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா மனித மனம் எப்பொழுதும் ஸ்ட்ரென்த்தை மதிக்கும், வீக்னஸ சுரண்டும். இன்றைக்கு நீங்க கத்துக்கிட்டது வெறும் டெக்னிக் இல்ல, ஒரு நியூ ஐடென்டிட்டி. நீங்க இனி யாரும் சுலபமா குறைச்சு மதிப்பிட முடியாத ஒரு பர்சன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, Sudha. Thank you.